கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நடந்தது என்ன என்பது தொடர்பான தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. அர்ஜுனி வணக்கம். அதாவது நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் இந்த இளம் பெண்ணை அந்த விமான நிலைய பின்புறம் காரில் அமர்ந்திருந்த வேளையில இந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அந்த பெண்ணை கடத்துகிறார்கள். அதாவது காரில் இருந்து மீட்டு அங்கு காரில் அந்த பெண்ணுடன் இருந்த வாலிபரை சரமாரியாக தாக்கி அந்த நபரை மயக்கமடைய செய்து இந்த பெண்ணை தூக்கி கொண்டு அந்த சம்பவ இடத்திலிருந்து காரிலிருந்து சுமார் ஒரு 300 மீட்டர் தொலைவில் காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று அந்த பெண்ணை 3 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். அந்த கிட்டத்தட்ட ஒரு 11 மணி முதல் 3 மணி வரை இந்த 3 பேரும் அந்த பெண்ணுடன் இருந்துவிட்டு அங்கிருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு சட்டையை மட்டும் கொடுத்துவிட்டு அந்த பெண்ணை அங்கேயே எந்த இடத்தில் அவர்கள் அழைத்து சென்றார்களோ அதே இடத்தில் கொண்டு வந்து விட்டு திரும்ப தாங்கள் வந்த வாகனத்தை தேடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வந்த இருசக்கர வாகனம் டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் அந்த வாகனம் இல்லை. அது ஏற்கனவே இந்த மாணவியை அவர்கள் அழைத்து சென்ற நேரத்தில் அவருடன் வந்த இளைஞர் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அங்கு வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மட்டும் சந்தேகத்திற்கு இடமாக நிற்கிறது. அந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த காரையும் எடுத்துக்கொண்டு காவல்துறையினர் பீளமேடு காவல் நிலையத்திற்கு வந்து வருகிறார்கள். இதற்கு இடையில் அந்த மாணவி அங்கு வந்தபொழுது காவல்துறையினர் தகவல் அளித்தபடியில காவல்துறையினர் அந்த பகுதியில் தேடிய போதுதான் அந்த மாணவி எங்கு செல்வது என்று தெரியாமல் நின்ற பொழுது காவல்துறையினர் அந்த இளம் பெண்ணை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். இதற்கு இடையில் அந்த வாகனத்தை தேடிய இந்த 3 பேரும் வாகனம் காணவில்லை என்ற அதிர்ச்சியில் மது போதையில் அவர்கள் அந்த பகுதியை விட்டு மறைந்து விடுகிறார்கள். தொடர்ந்துதான் 7 தனிப்படையானது அமைக்கப்பட்டு நேற்று காலை முதல் இந்த தலைமறைவாக இருந்த 3 பேரையும் தீவிரமாக தேடி வந்தனர். தீவிரமாக தேடி வந்த நிலையில்தான் நேற்று இரவு துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் பட்டத்தரசி அம்மன் கோவில் என்ற பகுதியில வந்து இந்த 3 பேரும் தலைமறைவாக இருப்பது தெரிய வருகிறது. இந்த 3 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில்தான் இந்த சம்பவம் என்பது நேற்று இரவு 10 மணி அளவில் இந்த காவல்துறையினர் தனிப்படையினருக்கு தகவல் தெரிந்த நிலையில் அவர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு சென்று அந்த 3 பேரையும் பொறி வைத்து பிடிக்கிறார்கள். அப்பொழுது அந்த 3 நபர்களும் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்த தொடங்கிறார்கள். தாங்கள் ஏற்கனவே கையில் வைத்திருந்த அரிவாள் கத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு காவல்துறையினர் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல்ல அந்த தனிப்படையில் இருந்த சந்திரசேகர் என்ற தலைமை காவலர் ஒருவர் அவரது கையில் இடது கை மணிக்கட்டில் காயம் விழுகிறது. அந்த காயத்துடன் அவர் அந்த இளைஞர்களை பிடிக்க முற்பட்ட பொழுது அவர்கள் திரும்ப மீண்டும் தாக்க துவங்கவே காவல்துறையினர் உடனடியாக அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துகிறார்கள். அந்த துப்பாக்கிச் சூட்டில்தான் 3 பேரின் கால்களிலும் காயமானது படுகிறது.